கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த டிசம்பர் மாதத்திலே 25ஆம் தேதியிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தபடினாலே கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2025ஆம் வருடத்திலே 12 மாதம் அளவும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த 25ஆம் நாளிலே நீர் எங்களை கொண்டு வந்தபடினாலே துதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். ஆண்டவரே, முழு உலகமும் முழு பூமி எங்கும் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவர் எதற்காக பிறந்தார் என்பதை இன்னும் அநேகர் அறியாமலும் நம்ப முடியாமலும் அதன்படி ஜீவிக்காமலும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கும் கூட இந்த நாளிலே நல்ல உபதேசத்தை நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தியானத்துக்கு கடந்து போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும் 32ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். இதோ, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 32ஆம் வசனம், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே 31ஆம் வசனம் நாம் படிக்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த இயேசு யார்? இவர்தான் இந்த முழு உலகத்தினுடைய இரட்சகர். இயேசு என்பதற்கு இரட்சகர் என்கிற பொருள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இயேசு பிறந்தார் பிறந்தார் என்று சொல்கிறார்கள். முழு உலகத்திலும் அது விசுவாசிகள் ஆனாலும் ஊழியர்கள் ஆனாலும் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜனங்கள் ஆனாலும் இயேசு பிறந்தார் பிறந்தார் என்று இந்த நாளிலே ஒரு பண்டிகையை போல செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இயேசுவானவர் யார்? இயேசு எதற்காக பிறந்தார்? இயேசு யார்? அவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆழமான உபதேசங்களை அறியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த நாளிலே இயேசு எதற்காக பிறந்தார் என்கிற ஒரு 3 காரியத்தை நான் இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஊழியர்களா இருந்தாலும், ஒருவேளை விசுவாசிகளா இருந்தாலும், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை
ஏற்றுக்கொள்ளாமல் அங்கீகரிக்காமல் இருக்கிற தேவ ஜனங்களாய் இருந்தாலும் இந்த மேன்மையான உபதேசத்தை நீங்கள் அறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு பிறந்தார் என்று புதிய வஸ்திரங்கள், விலையேற பெற்ற போஜனங்கள், விலையேற பெற்ற ஆடம்பரமான வாழ்க்கைகளை இன்றைக்கு நாம் செய்கிறோம். அதல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு அடையாளம். எத்தனையோ ஊழியர்களோ, எத்தனையோ விசுவாசிகள் கூட இன்றைக்கு இயேசு பிறந்தார் என்று எத்தனையோ ஆடம்பரமான காரியங்களை செய்கிறார்கள். இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? அவர் தேவன், தேவனுடைய குமாரனுக்கு சமமானவர். அவர் பரலோகத்தில் இருந்தவர். அவர் திருத்துவ தேவனுடைய இரண்டாவது ஆள் தத்துவம். நம்முடைய தேவன் திருத்துவமா இருக்கிறார். தேவன் ஒருவரே, ஆனால் அவர் திரியேக திருத்துவ தேவனா இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இவர்கள் அதின் காலத்திலே அவர்கள் தங்களை வெளிப்படுத்தினார்கள். இந்த திருத்துவ தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த திருத்துவ தேவனை விசுவாசிக்க வேண்டும். இந்த திருத்துவ தேவனை அங்கீகரிக்க வேண்டும் என்றுதான் தம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி வைத்தார். ஒரு தேவ பிள்ளை பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துதான் வழி, இயேசு கிறிஸ்துதான் சத்தியம், இயேசு கிறிஸ்துதான் ஜீவன் என்கிற மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பி வைத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எதற்காக பிறந்தார்? ஒரு தெய்வம் எதற்காக மனித சரீரத்தில் வந்தார், மனுஷ சரீரத்தில் வந்தார் என்கிற உபதேசத்தை அறியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினால்தான் 31 வசனத்திலே, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் உலகத்தின் இரட்சகர். முழு உலகத்திலும் ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் பிரகாரம்தான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அந்த இயேசு என்கிற வார்த்தை இரட்சகர். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நீங்கள் பரலோகத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றுதான் இயேசு இந்த பூமியிலே பிறந்தாரே ஒழிய, இந்த நாளிலே ஆடம்பரமான ஜீவியமோ, ஆடம்பரமான போஜனமோ, ஆடம்பரமான வஸ்திரமோ, அங்கே இங்கே பிக்னிக் போவதோ, அதற்காக இயேசு பிறக்கவில்லை. இயேசு பிறந்தது பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்துமா, இந்த உலகத்திலே அழிந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமா, ஒவ்வொரு மனிதனும் எப்படி ஆகிலும் அவன் நரகம் போகக்கூடாது, அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றுதான் இயேசுவானவர் இந்த பூமியில பிறந்தார் என்கிற அந்த 31 வசனத்தினுடைய சத்தியத்தை நான் சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு முழு உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று பெயர் பெற்றார். முழு உலகத்தினுடைய இரட்சகர். பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு இடம் உண்டு, நரகம் என்கிற ஒரு இடம் உண்டு. ஒரு மனிதனாகிலும் கெட்டு போவது, பாவத்தினாலே கெட்டு போவது, அது தேவனுக்கு சித்தமானது அல்ல. எல்லா மனிதனும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு, ஞானஸ்தானம் எடுத்து, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, அவர்கள் சீயோனாய் புதிய எருசலேமாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இதற்காகவே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி வைத்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய முழு பிறப்புக்கு காரணம். தேவ பிள்ளைகளே, இந்த உபதேசத்தை எத்தனையோ தேவ பிள்ளைகள் அறியாமல், கிறிஸ்தவர்கள் கூட அறியாமல் இந்த நாளிலே எத்தனையோ ஆடம்பர ஜீவியங்களை செய்து இன்னும் பாவங்களை அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தது இந்த நாளிலே அவருடைய பிறப்பை குறித்து
நான் எப்படியா ஆகிலும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றுதான். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு 3 ஆசீர்வாதத்தை குறித்து நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு 3 ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறது. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆனால் அதிலே ஒரு 3 ஆசீர்வாதங்கள். அதுதான் அந்த லூக்கா எழுதின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் பெரியவராயிருப்பார். இது முதல் காரியம். இரண்டாவது, உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். மூன்றாவது, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 ஆசீர்வாதங்களை இயேசுவானவர் மூலமாக மனிதனுக்கு தருமடியாக இயேசு இந்த பூமியிலே பிறந்தார் என்பது நிரூபிக்கப்படுகிறது. ஒன்று, அவர் பெரிய தேவன். இரண்டாவது, உன்னதமானவருடைய குமாரன். மூன்றாவது, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனம். இந்த 3 காரியங்கள், இந்த 3 ஆசீர்வாதங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். இந்த 3 ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் பெற்றால்தான் பரலோக ராஜ்யத்திலே அவன் பிரவேசிக்க முடியும். முதலாவது, அவர் பெரிய தேவன், அவர் பெரியவர். தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து தான் 48ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் பெரிய தேவன். 48ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற நாமம், பெரிய நாமம் இல்லை. வேற நாமத்துக்கு கட்டளையிடப்படவில்லை. பூமியின் மேலே, வானத்தின் கீழே, சமுத்திரத்தின் ஆழத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமம்தான் பெரிய நாமம். அவர்தான் உண்மையான தெய்வம். அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவரிடத்திலே பாவமில்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த நாளிலும் கூட இந்த பெரிய தேவனை, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்று சொல்வது, இந்த பெரிய தேவனை துதிக்க நாம் பாத்திரராய் இருக்க வேண்டும். ஆகினால்தான் 48ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். இயேசு கிறிஸ்து பிறப்பு, அவர் பெரிய தேவன் என்று நீ துதிக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த நாளை தந்திருக்கிறார். ஆடம்பரமாய் ஜீவிக்கும்படியாக அல்ல, அங்கேயும் இங்கேயும் போகும்படியாக அல்ல. என் தேவன் பெரியவர், என் தேவன் எல்லா வானத்துக்கு மேலாக உயர்ந்தவர், என் இயேசுவானவர் பெரியவர். அந்த இயேசுவின் ரத்தம் பலமானது, அந்த இயேசுவின் ரத்தம் சக்தி உள்ளது. அந்த ரத்தத்தின் மூலமாய் ஒரு மனிதனுக்கு தேவன் ரட்சிப்பை தருகிறார். அந்த ரத்தம் பரிசுத்தமானது. தேவ பிள்ளைகளே, அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம். அந்த இயேசுவினுடைய ரத்தம் சாதாரணமான ரத்தம் அல்ல, அவர் பெரிய தேவன். இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. அந்த தெய்வங்கள் செய்யாத அற்புதங்களை இந்த தெய்வம் செய்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பெரிய ரத்தம், அது வல்லமையுள்ள ரத்தம், அது உயிர்ப்பிக்கிற ரத்தம். அந்த ரத்தம் மரித்த மனிதனை உயிரோட எழுப்புகிற ரத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பரிசுத்தம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு உனக்கு ஒரு ரட்சிப்பை தருகிறது. தேவ பிள்ளையே, முதல் ஆசீர்வாதம் என்ன என்றால், அவர் பெரிய தேவன். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. ஆகினால்தான் அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பின தேவன். அந்த பெரிய தேவன், அந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய பிறப்பின் மூலமாக எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு
எத்தனையோ குடும்பங்கள் பிரகாசிக்கப்படுகிறது. இந்த நாளிலும் கூட அந்த பெரிய தேவன், அந்த பெரிய வெளிச்சம், அந்த பெரிய விளக்கு, அந்த பெரிய ரத்தம் இன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து உன் வீட்டில் இருக்கிற அந்தகாரத்தை, சாத்தானுடைய வல்லமைகளை அடித்து ஒரு பெரிய வெளிச்சத்தை உன் வீட்டுக்குள்ள கத்த தருகிறார். அதனாலதான் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அந்த பெரிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நம்மை நிறுத்த பண்ணினார். இதற்காகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். பாதாளத்தில் இருக்கிற நீங்கள், பாவத்தில் இருக்கிற உங்களை, நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற உங்களை, பாவத்துக்கு நேராய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற உங்களை அவர் தம்முடைய கரத்தினால தூக்கி எடுக்கும்படியாக இந்த நாளிலே இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிறப்பு பாவத்தில் ஜீவிக்கிற ஒரு மனிதனை தூக்கி எடுத்து தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து கண்மலையின் மேல நிறுத்த அவர் பெரிய தேவனா இருக்கிறார். ஒருவேளை தேவ பிள்ளையே, என் பாவத்திலிருந்து இன்றைக்கு யார் என்னை விடுதலை ஆக்குவான்? இந்த குடி பழக்கத்திலிருந்து, இந்த பெரிய பெரிய பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவான்? உன் பாவத்தை, பெரிய பாவமா இருந்தாலும் உன் பாவத்தை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரிய தேவன். அல்லேலூயா. அந்த பெரிய தேவன் இன்றைக்கு உன் குடும்பத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். அதனாலதான் லூக்காவிலே அவர் பெரியவர், இயேசு பெரியவர். இந்த பூமியிலே, வானத்தின் கீழே, பூமியின் மேலே அவர் நாமமே பெரிய நாமம், அவர் ரத்தமே பெரிய ரத்தம். அந்த பெரிய தேவனை இந்த நாளிலும் கூட நீ விசுவாசித்து, நீ பயங்கரமான குழியில் இருக்கிறாயா? நீ ஆழமான குழியில் இருக்கிறாயா? உளையான சேற்றில பாவத்தில ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? அந்த இயேசுவை நீ விசுவாசித்தால், அந்த ரத்தத்தை நீ விசுவாசித்தால், அந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால், அவருடைய கரம் உன்னை தேடி வந்து உன்னை ரட்சித்து அந்த கண்மலையின் மேல கத்த நிறுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரண்டாவது காரியம், அவர் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பெரிய தேவன், உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவர் உன்னதமானவருடைய குமாரன். முதல், அவர் பெரியவர். இது நம்முடைய ரட்சிப்புக்காகவே அவர் பிறந்தார் என்கிற ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. இரண்டாவது, அவர் உன்னதமானவருடைய குமாரன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, இந்த உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்வது பரலோகத்தில் இருந்து நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பு மூலமாக ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக அந்த உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்வதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை அது வெளிப்படுத்துகிறது. பரலோகத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதத்தை அது வெளிப்படுத்துகிறது. இதுதான் 91ஆம் சங்கீதத்திலே முழு அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது முதலாம் வசனம் சொல்கிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். இந்த உன்னதமான குமாரன் யார்? உன்னை மறைத்து பாதுகாக்கிற தேவன். அவர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த குமாரன் பிறந்தது எதற்காக? உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக, உன்னை தைரியப்படுத்தும்படியாக. அந்த லூக்காவிலே 32ஆம் வசனத்திலே முதல், அவர் பெரிய தேவன். பெரிய தேவன் என்றால் அவரால் மாத்திரம்தான் உன்னை ரட்சிக்க முடியும். அவரால் மாத்திரம்தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் ரத்தத்தினால மாத்திரம்தான் நீ கழுவப்பட முடியும். அதுதான் பெரிய தேவனை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, அவர் உன்னதமானவருடைய குமாரன். உன்னதமானவருடைய குமாரன் என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இரண்டாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருகிறது? சியோனில் இருந்து வருகிறது. தேவ பிள்ளையே, உன்னதமானவருடைய குமாரன் மாத்திரம்தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். வானத்தின் கீழே, பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம்தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். வேற நாமம் ஆசீர்வதிக்க முடியாது. அந்த நாமம் ஆசீர்வதிக்கும் போது, அந்த உன்னதமான தேவனுடைய குமாரன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அது நிரந்தரமான ஆசீர்வாதமா இருக்கும். அதை குறித்துதான் இந்த 91ஆம் சங்கீதம் சொல்கிறது.
முதல் வசனத்தை வாசிக்கும் போது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த உன்னதமானவருடைய தேவன் உன்னை மறைத்து பாதுகாக்கிறார். சத்துருக்கள் மத்தியிலே, பிசாசின் மத்தியிலே, இந்த உலகத்தின் மத்தியிலே, பயங்கரமான இந்த அநியாயம் நடக்கிற இந்த உலகத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து உன்னதமானவருடைய குமாரன் இன்றைக்கு உன்னை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உன்னதமானுடைய குமாரன் உனக்கு இன்றைக்கு அடைக்கலமா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உனக்கு கோட்டையா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உனக்கு நம்பிக்கையா இருக்கிறார். யாரும் உன்னை தொட முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இரண்டாவது உன்னை பாதுகாக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக. அவரே நம்முடைய கோட்டை, அவரே நம்முடைய அடைக்கலம். நாம் அவரை நம்பி இருப்போமாக. அந்த இயேசுவின் மேல மாத்திரம் நம்பிக்கை வைப்போமாக. அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. மறுபடியும் 91ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக, உன்னதமான குமாரனுடைய பிறப்பின் மூலமாக இன்றைக்கு உன்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். கொள்ளை நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன்னுடைய நோய்களை குணமாக்கி உன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னதமான தேவனுடைய குமாரன் எதற்காக பிறந்தார்? உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன் கொள்ளை நோய்களை குணமாக்கும்படியாக. அவர் வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பாராக. இன்றைக்கு இவருடைய பிறப்பின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக, உன்னதமான குமாரனுடைய பிறப்பின் மூலமாக இன்றைக்கு யார் யார் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, யார் யாருடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்கிறதோ, இந்த உன்னதமான குமாரனை நோக்கி, தேவனே எனக்கு நீர் சுகத்தை தாரும் என்று ஜெபம் பண்ணுங்கள். அந்த உன்னதமான தேவன் உன் கொள்ளை நோயை நீக்கி உன்னை சுகமாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமாகும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உன்னதமான குமாரன் சட்டைகளின் கீழே யார் யார் வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து 128ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட மறுபடியும் அந்த லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் அங்கே 32ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பெரியவர், இரண்டாவது அவர் உன்னதமானுடைய குமாரன், மூன்றாவது தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதின் சிங்காசனம் என்று சொல்வது, தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு முதலாவது உன்னை ரட்சித்து உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. இரண்டாவது அவருடைய பிறப்பு உன்னதமான குமாரனுடைய தேவன் என்று சொன்னால் உன்னை ஆசீர்வதிக்கிறது. மூணாவது தாவீதின் சிங்காசனம் என்று சொல்வது, உன்னதமான தேவனுடைய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்றால் அவருக்கு தேவன் சிங்காசனம் கொடுத்தது போல. ஆகியனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நான் ஜெயித்து என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இங்கே லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே மூன்றாவது காரியம், உன்னதமான தேவனுடைய தாவீதின் சிங்காசனம். இந்த சிங்காசனம் என்று சொல்வது பரலோக ராஜ்யத்தை அது வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தது உன்னை ரட்சிக்கும்படியாக மாத்திரமல்ல, இரண்டாவது உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக மாத்திரமல்ல, மூன்றாவது இயேசு கிறிஸ்து பிறந்தது எதற்காக தெரியுமா? உன்னை எப்படி ஆகிலும் சியோனாய் புதிய எருசலேமாய் மாற்றும்படியாக. தேவ பிள்ளையே,
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் சீயோனாய் மாற வேண்டும், நான் ஒரு புதிய எருசலேமாய் மாற வேண்டும். அதுதான் தாவீதின் சிங்காசனம். இந்த தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொன்ன தேவன் அவருக்கு உண்மையாகவே பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்தார். அவருக்கு சிங்காசனத்தை கொடுத்த பிதாவாகிய தேவன் இயேசு சொல்கிறார், நானும் கூட என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். இந்த சிங்காசனம் தான் சீயோன், இந்த சிங்காசனம் தான் புதிய எருசலேம். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பின் மூலமாக, மூன்றாவது நம்மை சீயோனாய் புதிய எருசலேமாய் மாற்றுகிறார். இந்த சீயோனை குறித்து தான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து இந்த சீயோனுக்குள்ளே நாம் போக வேண்டுமானால் முதல் வசனம் சொல்கிறது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளிலே எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நான் நிற்க கண்டேன். தேவ பிள்ளைகளே, நாம் சீயோனாய் மாற வேண்டுமானால் இந்த அப்போஸ்தல ஊழியர்கள் 144,000 பேரை அந்த சீயோன் மலையிலே அவரோடு கூட நிற்கும்படியாய் தேவன் அருள் செய்கிறார். அந்த சீயோனுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் அவருடைய நாமம் தரித்தவர்களாய் மாற்றப்பட வேண்டும். இந்த வேத வசனத்தில் எத்தனையோ விளக்கங்கள் உண்டு, அது எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை. மறுபடியும் வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அல்லாமலும் பெருவெள்ளம் இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தத்தை வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசைய போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலே இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேற ஒருவராலும் கற்றுக்கொள்ள கூடாமல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக அந்த 144,000 பேர், அவர்கள் தான் சீயோன். இயேசு கிறிஸ்து சீயோனிலே மூலைக்கல்லா இருக்கிறார். இந்த 144,000 பேர்கள் அந்த புது பாட்டை பாடினார்கள். தேவ ஊழியர்களே, அப்போஸ்தல ஊழியர்களே, நீங்கள் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக அந்த சீயோனிலே பிரவேசிக்க வேண்டுமானால், அந்த தாவீதின் சிங்காசனத்தை ஆண்டவர் நமக்கும் தர வேண்டுமானால், நீங்கள் புது பாட்டை உங்கள் வாயிலே பாட வேண்டும். மறுபடியும் 4ஆம் வசனம் சொல்கிறது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தல ஊழியர்கள் பிரதிஷ்டை உள்ளவர்களா இருக்க வேண்டும், ஸ்திரீகளால் கரைப்படாதவர்களா இருக்க வேண்டும், கற்புள்ளவர்களா இருக்க வேண்டும். இவர்கள் தான் அந்த சிங்காசனத்துக்கு, அந்த சீயோன் மலையிலே நிற்க முடியும். ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. கற்புள்ளவர்கள் இவர்களே, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே. இயேசு கிறிஸ்து பிறந்தது எதற்காக? உன்னை சீயோனாய் மாற்றும்படியாக. அவர் சீயோனாய் ஜீவித்தார், இந்த பூமியில சீயோனாய் ஜீவித்தார், சீயோனாய் ஊழியம் செய்தார். ஆகினால்தான் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவினிடத்துல போய் இப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? சீயோனிலே மூலைக்கல்லா இருக்கிறார். நாமும் கூட அந்த சீயோனிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட காணப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். 4ஆம் வசனம் மறுபடியும் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷனிந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். 5ஆம் வசனம் சொல்கிறது, இவர்களுடைய வாயிலே கபடும் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள். இந்த சீயோனுக்கு போகிற இவர்களுடைய வாயிலே கபடு காணப்படவில்லை. இவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக, அதான் தாவீதின் சிங்காசனம், இவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களா இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று இயேசு கிறிஸ்து பிறந்தது. 3வது காரியம் என்ன என்றால், ஒன்று நம்மை சீயோனாய் மாற்றும்படியாக, 2வது மணவாட்டி சபையாக, அதாவது புதிய எருசலேமாய் மாற்றும்படியாக. நாம் சீயோனாயும் மாறணும், புதிய எருசலேமாயும் மாறணும். இந்த புதிய எருசலேமை குறித்து தான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, யோவான் ஆகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தையும் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா!
நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம். தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மூன்றாவது நம்மை சீயோனாய், இரண்டாவது புதிய எருசலேமாய் மாற்றுகிறது. அது தன் மனவாட்டியாய் மாற்றப்பட வேண்டும். தன் புருஷனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியாய் அது மாற்றப்பட வேண்டும். புருஷனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு அந்த புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்று சொல்வது அது சாதாரணமானதல்ல. நாம் உலக பிரகாரமாய் பண்டிகை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக நம்ம எல்லாரையும் ஒரு ரட்சிப்பை தேவன் தந்திருக்கிறார். அதுதான் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:32 அவர் பெரியவர் என்றார். அவருடைய ரத்தம் பெரியது, அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளது. அவர் பெரிய தேவன். அவருக்கு மாத்திரம்தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கும்படியாக தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலதான் அவர் முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்ததான தேவ ஆட்டுக்குட்டி. இரண்டாவது, அவர் உன்னதமானவருடைய குமாரன். பரலோகத்தில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த ஆசீர்வாதத்தை குறித்து தான் 91ஆம் சங்கீதத்தில் நாம் படித்தோம். மூன்றாவது, தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு தேவன் கொடுத்தது போல, பிதாவின் சிங்காசனத்தில் அவர் போய் உட்கார்ந்தது போல, நாமும் கூட அந்த பரலோக ராஜ்யத்திலே சீயோனாய் புதிய எருசலேமாய் போய் உட்காரும்படியாக அதற்காகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று இந்த உபதேசத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இயேசு பிறந்ததனுடைய முக்கியமான நோக்கம் அவர் தாவீதின் சிங்காசனத்திலே போய் உட்கார்ந்தது போல, பிதாவினுடைய தன்றி சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல, நாமும் நீங்களும் நம் அனைவரும் பரலோக ராஜ்யத்திலே அந்த சிங்காசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த பிறப்பின் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக ஆண்டவரே எங்களை சீயோனாய் மாற்றும். ஆண்டவரே எங்களை புதிய எருசலேமாய் மாற்றும். ஆண்டவரே எங்களை மனவாட்டி சபையாய் மாற்றும். ஆண்டவரே எங்களை அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி சபையாய் நீர் மாற்றும். ஆண்டவரே அது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டு மனவாட்டியை போல அது இறங்கி வருகிறது. நாமும் கூட அப்படியாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு புதிய எருசலேமாய் மாறும்படியாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேவனுடைய கரத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களை அதிகமாய் நேசிக்கிறான நல்ல தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட நீர் ஆண்டவரே அநேக தேவ ஜனங்களை நீர் இன்னும் எவரைவர் ரட்சிக்கலையோ அவர்களை ரட்சித்து உடைய ரத்தத்தின் மூலமாய் பெரிய தேவன் ரட்சித்து, இரண்டாவது அந்த உன்னதமான குமாரன் என்று சொல்வது ஆண்டவரே சீயோனிலிருந்து நீர் எல்லாரையும் ஆசீர்வதித்து, மூன்றாவது அந்த தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுத்தது போல எங்களுக்கும் கூட அந்த சீயோனிலே புதிய எருசலேமிலே ஒரு இடமாகிய சிங்காசனத்தையும் அந்த பரலோக ராஜ்யத்தையும் நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.